ரொம்ப இல்லை, ஓரளவு பரவாயில்லாம தண்ணி ஏறி இருக்கு. இந்த இடத்துல பள்ளம் தான் கிடக்கு, அது மட்டும் நிறைஞ்சிருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. இந்த இடத்த பார்க்க நல்லா இருக்குன்னா என்ன ஆனால் இந்த தாட்டி வெள்ளம் வந்தால் ஊருக்குள்ள வராது. ஆனால் இந்த இடத்துல பள்ளம் கிடக்கு பார்த்தியா, இந்த பள்ளத்தில் ஓடி தண்ணி போயிடும். நல்லா இருக்கு, கிளைமேட்டே சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் தூத்துக்குடி மெர்சல் ராஜா. இன்னைக்கு ஏரல் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளத்தை பார்த்தீங்களா, அங்கே தண்ணி திறந்து விட்ருக்காங்க. கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. நான் போன வருஷம் இப்படி தான் வீடியோ எடுத்தேன், அதுக்கு முந்தின வருஷம் இப்படி தான் வீடியோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா ஊர் ஃபுல்லாக வெள்ளமாகி போச்சு. இந்த வாட்டி முக்கியமாக பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணி வைங்க, அப்படி லைக் பண்ணி வைங்க. இது சேர்மோயில் போகிற பாதை. இது பாலம் இப்போ கட்டினாங்களா, அந்த பாலம் அது. அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா அதில் பாலத்துக்கெல்லாம் நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்பலாம் போகல, ஓரளவு கம்மியாக தான் போய்ட்டுருக்கு இன்னைக்குள்ள சுட்டியேஷன். அடுத்தது மழை இருக்குது. இதுதான் சேர்ம கோயில். யாரெல்லாம் கோயிலுக்கு வந்துருந்தீங்களா நான் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது வந்து ஏரில் ஆற்று பாலம் மேலே. கீழே வந்து பாருங்கள் எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் கீழ் பாலத்தில் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிக்காங்கன்ட்டு. ஆனால் வெளில வரும்போது இந்த பாலத்தையே தொட்டுட்டுங்க, இந்த பெரிய பாலத்தையே தொட்டுட்டு. ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் போகுது, ரொம்பலாம் போகலை. இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, ஒரே செடி மரமாக இருக்குது. இதான் ஏரில் ஆற்று பாலம். இதை பாருங்கள், பாலத்துக்கு இந்த சைடு அமேசான் காடு மாதிரி கிடக்கு பாருங்கள். ஆனால் சின்ன வயசில் நாங்கள் இங்கே வந்து விளையாடுவோங்க, சூப்பராக இருக்கும் இடத்த பார்க்க. பாருங்கள் காடு மாதிரி கிடக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குற்றாலம் மாதிரியே இருக்குது பார்க்க. இது பாருங்கள் தண்ணியை பாருங்கள், பாலம் இதுதான் பாலம். கீழே பாருங்களேன், விழுந்தா ஒரு எலும்போடு மிஞ்சாது. முக்கியமாக பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படி லைக் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், இதான் நம்ம ஆற்று ஏரல் தாமிரபரணி ஆறு. தண்ணி எங்கள் பாவனாஸில் திறந்தே விடலை, அங்கேருந்து அந்த மழை பெஞ்சு வந்ததுனால தண்ணி இங்கே புல்லாந்தரசல்லாம் ஏறி கிடக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அதில் சேர்ம வயல் இருக்குது. இது சேர்ம வயல் சைடு. அந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இதுதான் பாலம். அந்த சைடு பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஏரல் தாமிரபரணி. இது வெள்ளம் வரும்போது இந்த இடம் உடஞ்சது. பரவாயில்ல, தண்ணி இங்கேருந்து பார்க்கும்போது கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா தண்ணி தான், காட்டாற்று வெள்ளம் தான் வந்திருக்கு. தண்ணி திறந்து விடலை, 2 நாள் அடித்த மழையினால் வந்திருக்கு. இன்னைக்கு மழை வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இல்லை வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு இந்த சைடு, ரைட் சைடு. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்த பாருங்கள், எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 2023 இப்படி தான் நானும் வீடியோ எடுத்து போட்டேங்க.